பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம தொடர்ந்து அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த ஆவியானவரை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட கலந்து கொண்ட உங்களும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியானவர் ஒரு பெரிய கடல். அவர் ஒரு திருத்துவ தேவன் இல்லை, அவர் ஒருவர். அவரை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்ட கூட சொல்லப்படாத காரியத்தையும் வெளிப்பாடுகளையும் ஆவியானவரை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் நமக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் நம்மளோடு கூட இருந்து நம்ம மேலே கண்ணி வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேக வல்லமை கொடுத்து பிரகாசிக்க செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, ஆவியானவர் பற்றி மெயினா நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளால முடியாத எல்லா காரியத்தையும் ஆவியானவர் செய்வார். ஆவியானவர் பற்றி நம்ம குறிப்பா சுருக்கமா நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஆவியானவர் நம்மளால நம்ம அறிவினால பலத்தினால செய்ய முடியாத எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பலத்தினால பலாக்கணத்தினால அல்ல, ஆவியினால எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமே நீ சமபூமி ஆக கடவுது. பெரிய பர்வதமா இருக்கலாம், மலைகளா இருக்கலாம், குன்றுகளா இருக்கலாம், அது யோர்தான் நதியா இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம், எரிகோ கோட்டையா இருக்கலாம், எதுவா இருந்தா இதுதான் நமக்கு முன்பதாக காணப்படுதானே தடை கற்களாய் காணப்படுதானே எல்லா தடைகளையும், அதாவது முடியாது, இது நம்மளால முடியவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு காரியத்தை ஆவியானவர் அதை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அதே மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, ஆவியானவர் இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷத்தையும் புதையிலையும் கூட கொடுப்பாராம். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக எல்லா கோணான வழியெல்லாம் செவையாக்கி பொக்கிஷத்தையும் புதையிலையும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். இது மாத்திரமல்ல, ஆவியானவரை பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இது எவ்வளவு நாள் போக முடியுமோ அந்த ஆவியானவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது மாத்திரமல்ல, நம்ம மெயினா நம்மளால விட முடியாத ஒரு சில சுபாவத்தையும் ஆவியானவர் மாற்றி கொடுக்கிறார். நம்மளால எப்படி ஆசீர்வாதத்துக்கு நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்கிறாரோ, நம்ம தடையாய் காணப்படுகிறதான எல்லா தடையும் உடைச்சு நம்ம கைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் செய்கிறாரோ, அதே போல நம்மளால விட முடியாத சுபாவங்களை, பழக்க வழக்கங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நம்மளால நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல சுபாவங்கள் மூலயமாக, பழக்க வழக்கம் மூலயமாக ஏதாவது ஒரு குறைகள் நமக்குள்ள காணப்படும். இன்றைக்கு ஆவியானவர் சொல்ற ஒரு குறைகளை மாத்திரம் நம்ம இந்த வேதத்தை இன்னைக்கு ஜெயிக்க பரிசுத்த ஆவியான்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆவியான நமக்கு அதை ஜெயிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு அக்கினி அபிஷேகத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினாலே பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. நாம எல்லாரும் சபைக்குள்ள வந்திருக்கோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம என்ன செய்யறோம்னா,
ஆனா ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து எனக்கு உடைய இரத்தத்தால பாவத்தை மன்னித்து கிருபையை எனக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வாங்குகிற நாம ஒரே அவயங்களா இருக்கிறனால ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் பேசாமல் உண்மையே பேச கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது சாத்தியமாகுமா அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இது சாத்தியம் ஆகுமா? ஏன்னா நம்ம நினைப்போம் அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு நாம நினைப்போம். ஏன்னா உலகத்துல நீங்க சர்வ சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இன்னைக்கு பலதரப்பட்டதான வேலைகள்ல பல இடத்துல போகும்போது சர்வ சாதாரணமா ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு பொய்யை சொல்லிவிடுவோம். எல்லாருமே நான் இது வரைக்கும் நான் பொய்யே பேச மாட்டேன், பேசுனது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்றோம், பொய் பேசி விடுவோம். நீ சர்வசாதாரணமா நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவது உண்டு. நானும் பாஸ்டர்மாவும் அதிகமாக நாங்கள் ஆச்சரியப்படுவது உண்டு. நாங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்ப்போம். வேலை பார்த்துருக்கும்போது அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு நபர் இப்போ பாஸ்டர்மாலாம் வேலை பார்க்கும்போதே கல்யாணம் ஒழுங்கு பண்ணிடுறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அவங்க லீவ் எடுக்கணும். அரசாங்கத்தை நான் கல்யாணம், எனக்கு இந்த தேதியில் கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு லீவு கொடுங்க, எனக்கு ஒரு 15 நாள் லீவு கொடுங்க அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை அரசாங்கத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். என்ன தெரியுமா? அப்படியா, லீவ் கொடுக்கறதா இருந்தா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி நீ ஒரு சர்டிஃபிகேட் கூட உனக்கு லீவ் தருவேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. இவங்க எதுக்காக லீவ் போட போறாங்க? கல்யாணத்துக்காக, சொந்த கல்யாணத்துக்காக லீவ் போடுவதற்காக அவங்க வர்ற இடத்துல அரசாங்கம் ஒரு புஷ் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, நீ பொய் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் நீ கொடுத்தனா உனக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் ஒரு தடவை பேங்க்ல போயிருக்கும்போது, பேங்க் போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி அவங்க நான் அந்த ஒரு காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். நான் முன்னால் உட்காந்து அந்த சகோதரி ஃபோன்ல பேசுது வேற ஒருத்தங்கிட்ட. பேசும்போது அப்படியா, இந்த லோன் வாங்கி கொடுக்கணுமா, வாங்கி கொடுத்துருவோம், செஞ்சுருவோம், அப்படி செஞ்சுருவோம், ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்னு போடுங்க, போட்டீங்கன்னா தானா கிடைச்சிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பணம், அந்த லோன் வாங்குறவங்கிட்ட என்ன, எதுக்காக நீங்க லோன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வீட்டுல ஒரு கடன் இருக்கு, இல்லை இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லோன் தர மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், இல்லை எனக்கு ஒரு செலவு இருக்கு, அது நியாயமான செலவா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னா வைத்திய செலவுக்காக எனக்கு இது தேவை இருக்கு அப்படின்னு போட்டா உடனே லோன் சாங்ஷன் பண்ணி அந்த பொண்ணு, அந்த கவுண்டர்ல இருக்க பொண்ணு சர்வசாதாரணமாய் அந்த லோன் வாங்குற ஆள்கிட்ட போன் பண்ணி சொல்லுது, நீங்க இப்படி போட்டீங்கன்னா லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்துக்கு நமக்கு தேவையா இருக்கும் போது உடனே நம்ம என்ன செய்றோம், பொய்ய சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. அரசாங்கத்துல நீங்க போய் உண்மையே சொன்னாலும் நீங்க பொய்ய சொன்னாதான் அதுல லீவ் கிடைக்கும். நான் கூட ஒரு தடவை நானும் பாஸ்டம்மாவும் வண்டியில போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங்ல இப்படி திரும்பும்போது பொத்துன்னு வண்டியில அப்படி சரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே வண்டியை 2 பேருமே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டோம். கீழே விழுந்து எந்திரிச்சு பார்க்குறோம், ஒரு அடியும் இல்லை. இன்னைக்கு நான் வேலைக்கும் போயிட்டோம். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறப்ப தான் நடக்குது. வேலைக்கும் நாங்கள் போயிட்டோம். வேலைக்கு போன பிறகு இதை ஒரு அதிகாரி எனக்கு இருந்தார். எந்த ரூபத்துலேயும் லீவே தரமாட்டார்.
அவரை பற்றி சொல்லுவாங்க, மருந்து நீங்க போய் ஏதாவதுன்னா போய் வைத்திய குளுக்கோஸ் ஏற்றிட்டு இல்லை கீழே வந்துட்டேன்னா மருந்து அந்த கெட்டு போடுவாங்கல்ல, அந்த கெட்டு போட்டுட்டு நீங்க போய் காமிச்சாதான் போய் கொடுத்தா அந்த ரிப்போர்ட் கொடுத்தாதான் அவர் லீவே தருவாரு அப்படின்னு சொல்லுவது உண்டு. என்கிட்ட சொல்லுவது உண்டு. நானும் அப்படி நினைச்சிட்டு என்ன செஞ்சேன், இந்த நம்ம தான் கீழே விழுந்தோம்ல, ஆனா கீழே விழவும் இல்லை, எனக்கு அடியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நானும் பாஸ்டம்மாவும் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டோம். உடனே நான் உன்னை யோசித்து பார்த்தேன், இங்க இதை சான்ஸை வச்சு இந்த இவர்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட ஒரு 15 நாள் மெடிக்கல் லீவ் வாங்குவோம். நம்ம மெடிக்கல் லீவ் ஃபாஸ்டிங் போடலாம். ஃபாஸ்டிங் போட்டோம்னா நல்ல உபவாசம் நடந்து நல்ல ஆவிக்குரிய இதில் நம்ம வளருவோம் செய்வோம். ஏன்னா லீவே கிடைக்காம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாஞ்ச. உடனே என்ன செஞ்சதுன்னா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் எடுத்து உடனே ஃபோன் பண்ணேன். உடனே சொன்னேன், இந்த மாதிரி மேட்ரு சொன்னேன், எனக்கு ஒரு 15 நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனா சொன்னது சொல்லுங்க. ஆனா சொன்னது என்னது? பொய். 15 நாள் நான் வேலையே வரக்கூடாது, வண்டியெல்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிதான் அந்த லீவை நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா எந்த காரியத்துக்கு வாங்கியிருக்கோம்? நல்ல காரியத்துக்கு தான் வாங்கியிருக்கோம். அல்லேலூயா. ஆனா உண்மையிலே அந்த 15 நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். அந்த சமயத்துல நாங்க தென்காசிக்கு வந்து கூட ஒரு 3 நாள் நாங்க நல்லா உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல தனிமையா உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல ரெவலேஷன் நிறைய நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆவியானவர் அழகா நடத்தினாரு. ஆனா சொன்னது பொய். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பொய்யும் கூட நம்ம ஆவியானவர் மூலமா எப்படி நம்ம பேச போறோம், மெய்யே எப்படி பேச போறோங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா, பொய்யர் அனைவரும் அக்கினி கடலாகிய 2ஆம் மரணம் ஆகிய இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. நீ பொய்யை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நீதிமொழி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பொய் உதடுகளுக்கு சொல்லலாம். நீங்க 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாகன்னு சொல்லிட்டு நீங்க பொய்யை பற்றி சொல்லி நிறைய வேதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொய் பற்றி நிறைய இடத்த சொல்லிப்போம். ஏன்னா மாம்சத்துல இருக்கிற நாம ஏதாவது ஒரு வகையில நம்ம நினைச்சிரோம், பொய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்க. 1-4. அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே ஒரே இருதயத்தோடு ஒரு மனமாய் கூடி வந்தாங்க. அவங்க எல்லாம் பொது சாப்பாடா சாப்பிட்டு இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? அவங்க சாப்பாடு, அவங்க இடங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் அப்போஸ்தலர் பாதத்துல வச்சு அவங்க என்ன செய்யாங்க, பொதுவாய் நடந்து கொண்டாங்க. நீங்க 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிங்க. திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. 37ஆம் வசனம் போடுங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அல்லேலூயா. அநேகர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பொதுவா மாறினாங்க. பணம் இருக்கிறவங்க வித்து
பொதுவாக கொடுத்தான். பணம் இல்லாதவங்க வந்து சபைக்கு வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை பிரகாரமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த நாட்கள்ல நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் யாரு இருக்காரு, அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்யுது, இந்த அம்மா ஒரு 2 பேரும் ஒரு நிலத்தை விற்கிறாங்க. அவங்க இடம்தான். இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த விற்கிறாங்கன்னு வைங்களேன். 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும் அவங்க இடம்தான். இவங்க அதுல ஒரு பங்கு ஒரு 10,000 எடுக்காங்கன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 10,000 எடுத்து அவங்க ஒளிச்சு வச்சுட்டு என்ன 90,000 எங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவ்வளவு பணம் தானேங்க, நீங்க வித்தது இவ்வளவு பணம் தானா அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேரும் என்ன சொன்னாங்க, ஆமா இவ்வளவு பணம் தான் நாங்க வித்தோம். அது அழகா சொல்லிக்கலாம், ஈஸியா சொல்லலாம். என்ன சொல்லலாம், நான் கொடுத்தது இது, எங்க கை செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் வீட்டுல வச்சிருப்போம், மீதி ரூபாய் நான் கொண்டு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னனால உடனே நீ என்னைக்கு பொய் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோமோ பொய் சொல்லணும். இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பொய் சொல்லுவோம். அவசரத்துக்கு ஒரு காரியத்துக்கு இதுல இருந்து தப்பிக்கபடியாக உடனே ஒரு பொய் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல உடனே சாத்தான் என்ன செய்யறான், இருதயத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சவுலை பார்த்தோம். கோபம், அவன் தாவீதை பார்த்து எப்படி கோபம் வரும்போது, சினங்கொள்ளும் போது, அவன் விகாரப்படும் போது உடனடியா என்ன வந்தது, பொல்லாத ஆவி உள்ள வந்துருது. அல்லேலூயா. வேற மனிதன் பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தீர்க்கதரிசிகள் எல்லாமே அவனுக்குள்ள இருந்த போதும் அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துச்சு. இதே மாதிரிதான் உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு எழுப்புதல் சபையில தான் அவங்க வாராங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின அபிஷேகம் பெற்ற பேதுருட்டுக்கு முன்னாலதான் இந்த காரியம் நடக்குது. அல்லேலூயா. அவங்க பொய் சொல்லணும்னு நம்ம அதை தானே சொல்லுவோம். நம்ம அடிக்கடி யதார்த்தமா இந்த நேரத்துல பொய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பொய் சொல்லணும்னு திட்டம் போட்டு பொய் சொல்றது இல்லைங்க. நாங்க யதார்த்தமா சொல்றோம். அல்லேலூயா. யதார்த்தமா நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. நம்ம குடும்பத்துல சொல்ல தெரியுமா, போன் வந்ததுன்னா, நான் இருக்கேன்னு சொல்லாத, நீங்களே சமாளிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நியாயமா இருக்கலாம். உனக்கு 1008 வேலை இருக்கும், உண்மையிலே அந்த இடத்துல தேவையில்லாத அந்த போன் கால் தேவையில்லாம இருக்கலாம். நியாயம்தான், உண்மைதான், நியாயமா இருக்கலாம். ஆனா நீ சொன்னது பொய்னா பொய் தான். நீ சொல்ற மாத்திரமல்ல, இன்னொருத்தகிட்டையும் பொய் சொல்லி உன்கிட்ட கேட்டா இதே மாதிரி சொல்லிருன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்படியும் இருக்கு. ஒருத்தவங்கிட்ட சொல்லி இன்னொருத்தவங்கிட்டையும் சொல்லி நீ கேட்டா கரெக்டா சொல்லிரு, ஒரே மாதிரிதான் 2 பேரும் சேர்ந்தாப்புல சொன்னதான் அது கரெக்டா உண்மையா தெரியும். அல்லேலூயா. உண்மைதான். அல்லேலூயா. யதார்த்த லைஃப்ல நான் ரொம்ப பிராங்கா பேசுறேன். ரொம்ப பிராங்கா அனுதின வாழ்க்கையில வாழ்க்கையில இருக்கதான ஒரு சின்ன பிரச்சனை. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அவன் ஆண்டவர் சொல்றாரு, இது நீ மனுஷன்கிட்ட பேசல, நீ தேவனிடத்துல பேசுற. நீ பேசுகிற ஒவ்வொரு பொய்யும், நீ யாரு ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ சொல்ற ஒவ்வொரு பொய்யும், நீ பொய் சொல்லும் போது உடனடியாக என்ன வருது, சாத்தான் உன் இருதயத்துக்குள்ள உள்ள வந்துருது. நீ தேவனிடத்துல பொய் சொல்ற. அல்லேலூயா. யார்கிட்ட பொய் சொல்ற? தேவனிடத்தை சொல்ற. அல்லேலூயா. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இதுதான் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ல இருந்து படிங்க பார்ப்போம். 20 வரைக்கும் படிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடத்தேர்வுமாய் இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆடுகளை யாரு? இந்த ஆடுனா யாரு? ஆடுனா யாரு? நாம தான் இந்த ஆடு. ஓநாய்னா யாரு? உலகம்.
உங்களுக்கு நேரா வர்றதான நீங்க பொய் சொல்லணும், ஐயா பொய் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் இருக்காம பாருங்க, உலகத்தாளுக்கு அவங்க தான் உலகம். அல்லேலூயா. சரி, அவங்கள போல நீங்க அனுப்புறேன், நீங்க வந்து சர்ப்பத்தை போல வினாலும் புறாக்களை போல நீங்க இருங்க. சரி, அடுத்து அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் ஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபர்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றோ என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்க பேச வேண்டியத என்னது முன்னால ஒரு நாளைக்கு முன்னாலே சொல்லி பாஸ்டர் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கான். பாஸ்டர் சொல்லுவாரு அப்படின்னு நான் சொல்லிக்கு நீங்க பேசும்போது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். உங்க கடைக்காரன், உங்க கடன்காரன் உங்களுக்கு எதிராளி ஒருத்தன் வந்து நிக்கிறான், உங்களுக்கு முன்பா நின்னுட்டான். என்ன பேசணும்னே தெரியல, உங்களுக்கு என்ன பேசணும்னே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க பேசும்போது என்ன பேசணும்னு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா போய் பேசிடாதீங்க. நீங்களாவே இவன் வந்துட்டு ஐயோ பெல்ல அடிச்சுட்டான், ஐயோ வீட்டுக்கு முன்னால நின்னுட்டான், ஐயோ போனை எடுத்துட்டான், ஐயோ போன்லனா இதைதான் செய்வான், இதைதான் கேட்பான், இவங்க தான் போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பதட்டப்பட்டுறாத. நீ என்ன பேசணுமோ அதை நான் உனக்கு அருள செய்வேன். அடுத்து பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, பிரியமான சகோதரனே, நீங்க வந்து உங்களுக்கு போய் பேசணும். யார்கிட்டயா ஒருத்தட்ட தானே போய் பேசணும், யார்கிட்டயா ஒருத்தட்ட தானே, மனுஷன்ட்ட தானே போய் பேசுவீங்க. இல்லைன்னா ஏதாவது காட்டுக்குள்ள நின்று போய் பேசுவீங்களா? காட்டுக்குள்ள நின்று சத்தமா ஏதாவது போய் பேச போய்ங்களா? இல்லை, ஏதோ ஒரு மனுஷன்ட்ட ஏதோ ஒரு ரூபத்துல, ஒண்ணு வேலை ஸ்தலமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், ஒன்னு குடும்ப உறுப்பினர், நீங்க காண்கின்ற மனுஷன்ட்ட போன்ல பேசுற ஒரு மனுஷன் தான் போய் பேச போறீங்க. ஆனா போய் இவன் இந்த போனை எடுக்கும் போது இல்ல இந்த ஆளை காணும் போது பொய் பேசணும், நம்ம என்ன பேசலாம், என்ன பொய் சொல்லலாம்னு நீங்க ஆராய்ஞ்சு அந்த பொய்யை சொல்லுவதை விட என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க, எனக்கு தெரியல, இவங்க வந்துட்டாங்க, என்ன பேசுன்னு எனக்கே தெரியல, நீங்க பேசுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு செகண்ட் நீங்க அந்த மனுஷனுக்கு முன்புதான் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அவனை கடந்து போக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு அந்த கூட்டம். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எந்த மனுஷத்துக்கு முன்பாக நான் பொய் சொல்லாதபடிக்கு எனக்கு ஆவியானவர் அந்த நேரத்துல நான் என்ன பேசணுமோ அதை அருளதுக்கு தான் இன்னைக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து ஆவியானவர் எல்லா மனிதனோடையும் உண்மையா பேசணும். அதே சமயம் நான் பொய் பேசணும், கட்டாய பொய் பேசினாதான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்தா கூட இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொன்னேன்னு வைங்களேன், அதுதான் மெய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரர். இந்த அம்மா, இந்த அனனியா சப்ரியால் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ரொம்ப சிம்பிள் தான், நான் 1,00,000 ரூபாய்க்கு நான் வித்தேன், 10,000 ரூபாய நான் வீட்டுல எனக்கு பர்சனல் செலவுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், 90,000 உங்க கையில பாதத்துல நான் வைக்கிறேன்னு சொன்னா, ஐயையோ நீ கொண்டாந்து 1,00,000 கொடுக்கலன்னா தொலைச்சு விடுவேன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிப்பாங்க? சொல்லவே மாட்டாங்க. அதுல ரொம்ப லகுவாய்
ஆனா பரிசுத்தாவின்ட்ட ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரே, நான் இந்த ரூபாய்க்கு எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு, எனக்கு இந்த தேவை இருக்கு, நான் என்ன செய்யறது, நான் இவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் லகுவா இந்த ஆலோசனை கொடுத்திருப்பார். நான் கூட அன்னைக்கு நான் அந்த இதை சொன்னேன் இல்லையா, ஒரு ஆபீசருக்கு லீவ் கேட்டேன் அப்படின்னு. அந்த இடத்துல ஐயோ நான் அடிபட்டு கீழே விழுந்து நான் கட்டு போட்டிருக்கேன், என்னால் 15 நாள் என்னால் நான் வரவே முடியாதுன்னு நினைக்காதபடிக்கு, அந்த பொய் சொல்லாதபடிக்கு அந்த நேரத்துல போன் பண்ணிட்டு ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவர் என்ன சொல்லணுமோ, அந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ ஆவியானவர் சொல்ல வச்சிருப்பாரு. நமக்கு லீவும் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா, கிடைச்சிருக்கும். அதை தான் ஆவியான இன்னைக்கு சொல்ற. இன்னைக்கு நீங்க பொய் சொல்லணும்னு நினைப்பீங்கல்ல, பொய் சொல்லணும்னு நினைக்கிற தருணத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் பொய் சொல்லக்கூடாது, ஆனா நீங்க பேசுங்க, இந்த பிரச்சனையை சமாளிச்சு கொடுங்க, நீங்க பேசுங்கன்னு ஒப்பு கொடுத்து ஒரு மனிதர்கிட்டயோ நீங்க போன்லயோ பேசும்போது தேவன் சரியான வழியை காண்பிக்கிறார். அவர் மெய்ப்பட உண்மையை பேச வைப்பார். அல்லேலூயா. பட்டும் படாமலும் யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக அவர் பேசுவார். அதுல அவர் பேசுறதுல ஒரு உண்மை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நாளுக்கு முழுவதுமா என் வாயிலிருந்து நான் பொய்யே வரக்கூடாது. ஆண்டவரே, நான் அப்படியே பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானா, ஒரு செகண்ட் இருதயத்தின் ஆழத்துல இருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நேரத்துல நீரே பேசி அந்த பிரச்சனையை எனக்கு சமாளிச்சு கொடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, என் வாயிலிருந்து ஒரு பொய் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒப்பு கொடுக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 141 அதிகாரம் 3 வசனம் படிங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இன்னைக்கு நம்ம அதை தான் தீர்மானம் எடுக்க போறோம். இன்னைக்கு எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சின்ன தீர்மானம், ஒரு 2 நிமிடம் நல்ல தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என் உதடுகளை, என் வாய்க்கு காவல் வைங்க. நான் பொய் பேசாதபடிக்கு, பொய் உதடாத பேசாதபடிக்கு, பொய் சாட்சி கொடுக்காதபடிக்கு, நான் எந்த விதத்திலும் என் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, பொய் வரக்கூடாது. ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கோங்க, என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினி வல்லமை நமக்கு தந்து நம்மளுடைய இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுவரைக்கும் நடந்த பொய்யெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு எடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் மூலயமாக உண்மையை பேச, அவரே பேசத்தக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு சின்ன தீர்மானம் மட்டும் எடுத்துட்டு நம்ம அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு அபிஷேகம் வல்லமை இன்னைக்கு எல்லாரும் பெற்றுக்கொள்ளுதான் போறோம். இன்னைக்கு அபிஷேகம் வல்லமை எல்லாரும், அபிஷேகம் இல்லாதவங்க அத்தனை பேர்த்தையும் ரொம்ப இருதயத்தின் ஆழத்துல இருந்து காங்க. நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு அக்கினி வல்லமை தரப்போகிறார். நம்ம வாயிலிருந்து இனிமேல் பொய்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவரே, இது நம்ம சுபாவம், இது நமக்கு பலகீனமா இருக்கும். நம்ம அந்த பலகீனத்துல ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் பலகீனமா இருக்கேன், நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுறவர் நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை அபிஷேகத்தினால் நிறைக்க போகிறார். ஒரு அக்கினி வல்லமை இறங்குவதாக, ஆண்டவர் ஒரு அக்கினி வல்லமை ஆண்டவர் எடுக்க போகிறார், தரப்போகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒருவராகிற அபிஷேகம் இல்லாம திரும்பி போகவே கூடாது. ஒரு அபிஷேகம் இல்லாம ஒருவராயில் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவர் அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் ஊற்ற போகிறார். அபிஷேகத்தின் வல்லமை பாத்திரம் நிரம்பி பாத்திரம் நிரம்பி வலியத்தக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளே, காலா பாலா காலா பாலா காலா, என் சித்தத்தின்படியே உன்னை அழைத்து வந்தேன். காலா பாலா காலா பாலா காலா, நிச்சயமாக என் ஆவியை உன்மேல் ஊற்றுவேன். காலா பாலா காலா பாலா காலா, காலா பாலா காலா பாலா காலா, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிபடியாக என் ஆவியை ஊற்றுவேன். காலா பாலா காலா பாலா காலா, தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. தாவீது செல்லும் இடமெல்லாம் எல்லாவற்றிற்கும் என் கண்கள் இருந்து தயவு கிடைத்தது போல, நீ போகிற இடமெல்லாம் என் கண்கள தயவு மாத்திரமல்ல, மனிதனுடைய தயவு கிடைக்கும்படியாக செய்வேன். காலா பாலா காலா பாலா, காலா பாலா காலா பாலா காலா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனாய் இருந்தபடினால அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். காலா பாலா காலா பாலா காலா, காலா பாலா காலா. நீயும் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் இருந்தபடினால உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக வர வர பெருக பண்ணுவேன். உன் சத்துருக்களோ வர வர பலவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பாலா காலா, தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பா, தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. நீ ஒருபோதும் வெட்கி தலை கூனிய போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா, தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord.